بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد قال الله تعالى في القرآن الكريم قال الذي عنده علم من الكتاب أنا آتيك به قبل أن يرتد إليك طرفك கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது அடுத்த ஒரு அமலுக்காக நமக்கு காத்திருக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப் குதிப லஹு கியாமு லைலத்தின். யாரோ ஒரு இமாமோடு இறுதி வரை தொழுவாரோ அவருக்கு அந்த இரவு முழுவதும் விழித்து வணங்கக்கூடிய நன்மையெல்லாம் எழுதுகின்றார். இதுல முக்கியமான ஒரு சுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சில ரக்காயத்தில் தொழுதுனா கரெக்ட் போயிடலாம். அது யாருக்கு இந்த ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த இமாம் எத்தனை ரக்காயத்தில் தொழுகிறார்களோ அத்தனை ரக்காயத்துகளை நாம் பொறுமையோடு இறுதி வரை நின்று தொழ வேண்டும். சுன்னத்துன் மஹ்ஜூரா என்று விடப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. பொதுவாக கடைசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியாம போயிடும், அல்லது என்ன செஞ்சாரு நப்சு போன்றும் போயிடும், கரெக்ட் போயிடும். அல்ஹம்துலில்லாஹ், இங்கு அமர்ந்திருக்கிற அனைவருமே இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் சில நபிமொழிகள் வருகின்றது, யார் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுது ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுகின்றாரோ குதிப லஹு கியாமு லைலா, அவருக்கும் இரவு முழுவதும் விழித்த நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், யாரெல்லாம் இன்று இன்ஷா அல்லாஹ் இஷா ஒரு ஜமாத்தை தொழுதீங்க, ஃபஜ்ர் நாளைக்கு இஷா தொழுதீங்கன்னு சொன்னா அந்த சவாப் கிடைக்கும். அன்பானவர்களே, பொதுவாக நமது மார்க்கம் நமக்கு மிகவும் எளிமையாக நேர்த்தியாக சிறப்பான முறையில் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னா கஷ்டப்படுகிறோம். நாம் விளங்கிய அடிப்படையில் அமல் செய்வது இஸ்லாம் அல்ல. அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லி அடிப்படையில் அமல் செய்வதுதான் மார்க்கம். ஒரு அறிக்கை அழகா சொன்னார் உருதுல, அதாவது இபாதத்துல பற்றி சொல்லும் பொழுது, ஹுசூர் சே முஹப்பத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுவது, உன்கி பசந்த் கி முதாபிக், அவர்கள் எவ்வாறு நம்மை விரும்ப சொன்னார்களோ அதை எப்படி விரும்புவது, இதுதான் சுன்னா அப்படிங்கிறாங்க. சுன்னாவுடைய டெஃபினிஷன் என்னங்க? நபி அவர்களை விரும்புவது, நபி அவங்க எப்படி விரும்ப சொன்னாங்களோ அப்படி விரும்புறது. हुजूर से मोहब्बत अपनी इरादत की मुताबिक, अपनी पसंद की मुताबिक, நபி அவர்களை விரும்புவது நான் விரும்பிய அடிப்படையில் விரும்புவது. இதுதான் சுன்னத்துக்கு பித்அத்துக்கு ஒரு ஸ்லைட் டிஃபரண்ட். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இபாதத்துகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சத்திய சஹாபாக்கள் நமக்கு எப்படி அதை விளக்கி கொடுத்தார்களோ அந்த முறையில் விளக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, குறைவான முறையில் அமல் செய்தாலும் அங்கீகாரம் பெற்றதாக அல்லாஹ்விடத்தில் அது உயர்ந்த ஒரு நன்மையை தரும். இதற்கு அடிப்படை என்ன தேவை அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தில் இன்னைக்கு இந்த இல்ம் இருக்கிறதே இந்த சமூகத்தை குடும்பமாக குறைந்து கொண்டே போயிடுது. குறிப்பாக புத்தக வாசிப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சு. பயான்களை கேட்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு சமூகம் இன்னைக்கு ஆர்வமா இருக்கும். அன்னைக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்கணும், படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதன் காரணமாக என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னா, யார் என்ன ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்களோ அதை ஆதாரம் இல்லாமல் தெளிவு இல்லாமல் அவங்க தெளிவாக ஆதாரத்தோடு சொன்னாலுமே அவங்க என்ன விளங்கினாங்களோ அதை தான் மாற்றமாக பின்பற்றுகிறார்கள். அதான் இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்கள் சமூகத்தில். இதுக்கு எல்லாம் ஒரே தீர்வு என்ன? விஷயம் உங்களுக்கு ஒரு பிணக்கு ஏற்பட்டால், ஒரு சர்ச்சை ஏற்பட்டால் அதனுடைய தீர்வை அல்லாஹ்வின் ரசூலுக்கு விடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குர்ஆன் சொன்னால் மட்டும் நம்ம ருஜூ திரும்பணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடல்.
இந்த மார்க்க கல்வியுடைய ஒரு முக்கியத்துவம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி பல இடங்கள்ல பல விதமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்னு ஷிஹாப் قال حميد بن عبد الرحمن سمعت معاوية رضي الله عنه خطيبا يقول سمعت النبي صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக சொல்றாங்க. இப்னு ஷிஹாப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் மார்க்கத்தை விளக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நடத்தி நாடிவிட்டார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்துடைய தேவைகளையும் பொருட்களையும் கொடுப்பதற்கு மார்க்கத்தின் விளக்கத்தை எல்லாம் இருக்கிறார். மார்க்க கல்வியை நாம் விளங்குவது, அதை புரிந்து கொள்வது, அதை பற்றி சிந்தனை தெளிவு பெறுவது, அதை அமல் செய்வது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது, இதுதான் நமக்கு இந்த சமூகத்திற்கும் பிற சமூகத்திற்கும் உள்ள ஒரு வேறுபாடு. முன் சென்ற உம்மாக்களுக்கும் உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் உள்ள ஒரு சிறப்பு என்ன? அந்த இல்மு வல் அமல் வ தஅவம். மார்க்க கல்வியை படிப்பது, அதை அமல் செய்வது, அதை மற்ற மக்களுக்கு எத்திரிப்பது. நல்ல மனிதர்களே, இன்னும் அதிகமான ரிவாயத்தில் வருகின்றது, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் கல்வியை தேடி ஒரு பாதையை செல்கின்றாரோ ஸஹ்ஹரல்லாஹு லஹு தரீகன் இல் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சுவனத்தை அடைவதற்குரிய பாதையை எளிமையாக்கி விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். நாம் ஏன் தொழுகிறோம், ஏன் இந்த அமல் செய்யணும், விவாதம் செய்யணும் சொன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்காக. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தால் வெகுமதி என்ன? சுவனம். அப்ப மார்க்க கல்வியை கற்பதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரங்கள், காலங்கள், இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சுவனத்தை நமக்கு உரித்தாக்கி விட்டார் என்ற ஒரு அற்புதமான ஒரு சரியான நபிமொழியை நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து சொல்றாங்க, இன்னல் மலாயிகத லததஉ அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்ம் ரிதம் பிமா யஸ்னா. மலக்குகள் இந்த மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஒரு செயலை பார்த்து தங்களுடைய இறக்கைகளை அவர்கள் கீழே வைக்கின்றார்கள். இதுக்கு முஹத்திஸீன்கள் என்ன வந்து சொல்றாங்கன்னா, கண்ணியப்படுத்துகிறார்கள், அவர்கள் சுமக்கிறார்கள் மார்க்க கல்வி படிக்கிறவங்கள. கேட்ட ஒரு அற்புதமான கல்வி சொல்றாங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க, وإن العالم لا يستغفر له من في السماوات ومن في الأرض حتى الحيتان في الماء. மார்க்க கல்வியை படித்து தேடிய இந்த அறிஞர் இருக்கிறாரே, அவருக்காக உலகத்தில் உள்ள எல்லா படைப்பிடங்களும் துவா செய்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னா, கடலில் இருக்கக்கூடிய ஹைதான் மீன்கள் கூட என்ன செய்கிறது? துவா செய்கின்றன. தொடர்ந்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஃபதுல் ஆலிமி அலல் ஆபிதி, ஒரு மார்க்க கல்வியை படித்த ஒரு நபருக்கும் வணக்கசாலிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னார், கஃபதுல் கமரி அலா சாஹிபுல் கவாகி, ஏனைய கோள்கள் என்ன ஒரு அந்தஸ்து இருக்கிறதோ அதற்கும் நிலவுக்கும் மத்தியில் உள்ள அந்தஸ்து. நிலவு பிரகாசம் தருகிறது, சூரியனிலிருந்து பிரகாசத்தை பெற்று தருகின்றது. அதே போன்று இந்த ஆலிம் இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்விடமிருந்து அருளை பெற்று மக்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்கின்றார், அவர் துடிக்கின்றார் என்ற ஒரு கருத்தை நபி அவர்கள் சொல்கின்றார். இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா, மார்க்க அறிஞர் இருக்கிறார்களே, மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். இன்னல் அன்பியா லம் யுவர்ரிஸு தீனாரன் வ திர்ஹமா, நபிமார்கள் தீனாரையோ தங்க காசையோ பொற்காசுகளையோ வெள்ளி காசுகளையோ என்ன செய்யவில்லை, வாரிசாக விட்டு செல்லவில்லை. இன்னமா வரஸுல் இல்ம், அவர் விட்டு சென்றதெல்லாம் அந்த மார்க்க கல்விதான். ஃபமன் அஹதஹு அஹத பிஹப்தின் வாஃபிர், யாரை பெற்றுக்கொண்டாரோ மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றவராக இருக்கிறார் என்ற நபிமொழியை பார்க்கின்றோம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அபூதாவிலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய சஹீஹான அங்கீகாரத்துக்கு நபிமொழியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மார்க்க கல்வியோட அந்தஸ்து என்ன அப்படின்றத நம்ம பேசிட்டே போலாம். நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த சூரத்து நம்மளுடைய 27வது அத்தியாயம் 40வது வசனம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கின்றார், காலல்லதி இன்தஹு இல்முல் கிதாப், வேத ஞானம் கொடுக்கப்பட்ட அந்த நபர் கூறினார், நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன், உங்களுடைய கண் இமை மூடி திறக்கும் அளவிற்கு என்று சொல்கிறார். இந்த ஒரு வசனத்தின்
ஹல்ஃபியால நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பின்புலத்தில் எதற்காக இந்த வசனம் அருளப் பெற்றது என்று பார்க்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு படைப்பிடங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தார். இதற்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்குரிய இறைவா என்று கேட்கும்போது அல்லாஹ் கூறுகின்றார். அப்பொழுது ஜின்களையும் சரி மனிதர்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்வகிக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக அவர்களுக்கு பறவைகள் விலங்குகள் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். நமக்கு நம்ம பேசுறதா தெரியும். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படைப்பிடங்கள் மற்ற படைப்பிடங்கள் பேசக்கூடிய மொழிகளையும் தெரிந்திருந்தார்கள். ஹுதுஹுத் என்ற பறவை அல்லாஹ் அவங்க வாசப்படுத்தி கொடுத்திருந்தான். இப்படி ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அதே போன்று அப்ப இந்த ஹுதுஹுத் பறவை இதுக்காண்டி அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா எங்க தண்ணி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவங்க பறக்க விடுவாங்க. அதை பார்த்து சொல்லும். அப்ப தொலைக்காக அவர்கள் தன்னுடைய காஃபிலாவை போயிட்டு இருந்தாங்க சொன்னா நிப்பாட்டி அதை என்ன செய்வாங்க, உழு செய்து தொழுது விட்டு செல்வார்கள். அதே போன்று மக்களுடைய தேவை இருக்குன்னு சொன்னா அதை அறிவதற்காக வேண்டி இந்த ஹுதுஹுத் பறவை பார்க்க விடுவாங்க. அப்போ ஒரு தடவை அந்த ஹுதுஹுத் பறவை பார்க்கின்றது. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த சம்பவம். வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உனக்கு தண்டனையாக நீ தாமதித்ததன் காரணமாக உன்னுடைய ரெக்கைகளை நான் எடுத்து விட்டு வெயிலிலே போட்டு விடுவேன் என்ற ஒரு இன்சாரை எச்சரிக்கையை சொல்றாங்க. ஆனால் அது ஒரு சோம்பேறித்தனத்துல வரல. ஹுதுஹுத் பறவை நபி அவருடைய கட்டளையை சுமந்து சென்றது. ஆனால் சபா என்று சொல்லக்கூடிய யமன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பில்கிஸ் என்ற ராணி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய சிம்மாசனம் இருக்கிறதே தங்கத்தால் ஆனது, மிகவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்துடைய. அதை வைத்த அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு அரசு என்று போற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணி சூரியனை வணங்கி கொண்டிருந்தார். ஷிர்க் பில்லாஹ் குஃப்ர் செய்து கொண்டிருந்தார். நிராகரிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். இணையமைப்பு செய்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, அல்லாஹ்வின் அருளால் நபிமார்களுடைய தொடர்பில் இருந்த ஒரு பறவைக்கு கூட தௌஹீதுடைய ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு. அதால் அதை பொறுத்து கொள்ள முடியும். உடனே என்ன செஞ்சது, சுலைமான் சொன்னது, நான் தாமதமா வந்ததுக்கு காரணம் இதாகவே நீங்க கோவப்படாதீங்க. ஆனா நீங்க இங்க தௌஹீத சொல்லிட்டு இருக்கிறீங்க, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சபா கௌம் இருக்கிறார்கள், அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம சமூகத்தில இந்த ஒரு விழிப்புணர்வு அனாச்சாரங்களும் மார்க்கத்துக்கு புறமான விஷயங்களும் எங்கெங்கெல்லாம் நடக்கின்றதோ அதை பார்த்து எனக்கு என்ன அப்படின்னு போயிடக்கூடாது. வெகுண்டு எழுதக்கூடிய ஒரு தன்மை ஒரு மூமெண்ட்ல இருக்கும். இது சித்தியபியத் என்று சொல்வார்கள் அரபியில். சித்தியபியா என்ற ஒரு தன்மை இருக்கிறது, அது இரிடேஷன் நல்லா வரும். அதனாலதான் அபூபக்கர் சித்திக்கிறதா ஒரு பேர் வைத்தாங்க இஸ்லாமிஸ்ட். என்னன்னா அசத்தியத்தை பார்த்து அவங்களால சும்மா இருக்க முடியாது, வெகுண்டு எழுதுவாங்க. ஐயத்து சுத்தியர் வர ஐயோ அபூபக்கர் சித்திக்கிறதா சொன்ன அற்புதமான வார்த்தை வரலாற்று அப்படின்னு எழுதுறாங்க. நான் இருக்கும் பொழுது நீ நலிவடைய விடுவேனா, நான் மடித்தை போக செய்ய மாட்டேன், வீணாக்க விட மாட்டேன், என் முன் அசக்தியை போகக்கூடாது என்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனைகளாக இருந்தார். அதே ஒரு தன்மை தான் ஹுதுஹுத் பறவைக்கு இருந்தது. இப்ப சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதம் எழுதுறாங்க பில்கிஸ் ராணிக்கு. அவங்க அதை படித்து விட்டு அந்த மீன் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன்ல வரக்கூடிய நம்ம வரக்கூடிய வசனம் தான். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிச்சுட்டு சுலைமான் எழுதுகிறேன் எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு எழுதுறாங்க. அப்படி ஒரு நபியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய ஒரு அப்ரோச்மெண்ட், நம்மளுடைய ஒரு தஆமுல், பிறரோடு பழகக்கூடிய விதம், போக்கு, அதுவே பிறரை அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு ஏற்படுத்தும். அதுதான் உண்மையாக இறை நம்பிக்கையோட அடையாளம். அப்ப நபி அவங்க எழுதின அந்த கடிதத்துடைய ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கம் பில்கிஸ் ராணி அவர்களுக்கு மனதில் ஊசாக போயிடுச்சு. ஆனா இதை என்ன செய்யணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஒரு நபியா இல்லையா. அப்போ உலகத்திலே உயர்ந்த கிஃப்ட்களை, அன்பளிப்புகளை அவர்களுக்கு அனுப்புவோம். அதை எடுத்துக்கிட்டாங்க, அவர் பேராசையுடைய ஒரு அரசனாக இருப்பார். அதை மறுத்துட்டாங்க, உண்மையாக நபியாக தான் இருக்கணும் சொல்லி செய்யறாங்க. நிறைய அன்பளிப்புகளை அனுப்புறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைத்ததை போட்டு மறுத்து விடுகிறாங்க. வாங்க, என்கிட்ட இல்லாத அல்ல எனக்கு கொடுக்காததா, இங்கே பார்
அவனுக்கு கணக்கு கொடுக்குறேன் எடுத்துருக்கோம் அப்படின்னா. அப்ப உறுதியா தெரிஞ்சு போச்சு. அப்ப ஷரஹ் சத்ருன்னு சொல்லுவாங்க அரபியில், உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. உடனே என்ன கேட்கிறாங்க, அந்த ஊர்ல உள்ளவங்கள்ட்ட அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, பில்கேசானே அவங்களும் சலிதான் இல்லை, மிகப்பெரிய ஒரு அரசியல் படை பட்டாளங்கள் எல்லாமே இருக்கு, மோதுவதற்கு தயார். இருந்தாலும் அவரிடத்துல உள்ளத்துல ஒரு அச்சம், உண்மையான நபியா இருந்தா நமக்கு அறிவு தானே. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கட்டுப்படலாம். சுலைமான் நபி அழைக்கிறார்கள், கட்டுப்பட்டு வா என்று சொல்லிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க, அடிப்படைச்சிருங்க. உடனே என்ன செய்யறாங்க, பில்கேசானுடைய அமைச்சர்களோடு ஷாம் தேசத்துக்கு சொல்லிக்கிட்டார். அந்த காலத்துல ஷாம்ல இருந்து யமனுக்கு போயிட்டு வரணும்னா டூ அண்ட் ஃப்ரோ இப்ப மாதிரி சைக்கிள் போயிட்டு வர முடியாது. 4 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மாசம் போறதுக்கு 2 மாசம் வர்றதுக்கு 2 மாசம். தப்சீர் குர்துபி பகவதி இப்படி கசீர் போன்ற அங்கீகாரப்பட்ட தப்சீர்களை எழுதுறாங்க சம்பவத்தை. அப்ப இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஜின்கள் இத்தனை கிலோமீட்டர் தூரத்துல நேர்கிட்டாங்க பில்கீஸ் என்று செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க சுலைமான். அப்ப அந்த அவையில சொல்றாங்க, பில்கீஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடி யார் அவருடைய அற்புதமான அந்த ஒரு அரிசை சிம்மாசனத்தை கொண்டு வருவது சாத்தியம் இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப உடனே எஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லியது, நான் கொண்டு வரேன், நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து எதிர்க்கு இருப்பேன், நான் கொண்டு வரேன். கடை வள்ளுவர் சொல்லியிருந்தார்கள், இந்த அமர்வு சூரிய அஸ்தமனம் வரை நடைபெறும், அதற்குள் கொண்டு வர. அந்த காலத்துல பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். 4 மாசம் போக வேண்டிய இடத்துல அசருக்குள்ள கொண்டு வர பெரிய விஷயம், அவ்வளவு பெரியது. ஆனா பாருங்க, மார்க்க கல்வி உடைய ஒரு ஆலிம் அங்க சொன்னார். அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி ஓதி காமிச்சேன் ஒரு வசனம். என்ன சொன்னாரு, நபி நீங்க கண் சிமிட்டும் அளவுக்கு கூட நான் நினைச்சிருவேன், அது கொண்டு வந்துருவேன் அப்படின்னா சொன்னாங்க. இதுதான் மார்க்க கல்வியை கொண்டு வரக்கூடிய ஒரு வெகுமதி. ஜின்களை விட பலமானவர். அப்ப எதெல்லாம் நமக்கு பலம் என்று நாம் பார்க்கின்றோமோ அதையெல்லாம் விட அல்லாஹ் பலசாலியாக மார்க்க கல்வியை முறையாக கற்று தேர்ந்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அதை பற்றி தஃசீர் கடை வரும் என்று சொல்லும் பொழுது பல கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் 4 குர்ஆன் சொன்ன நெருக்கமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நபர் சொன்ன நபர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசிப் இப்னு பர்கியா காத்திபு சுலைமான் இஸ்லாமுடைய ஒரு காத்திப் எழுத்தாளர். நபி அவங்க என்ன சொல்லுவாங்க, அது நபியுடைய ஒரு எழுத்தாளர். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காத்திப் வஹீ இருந்தாங்க, வஹீ எழுதக்கூடிய முஆவியா இப்னு சுஃபியான் போன்ற சஹாபாக்கள் இருந்தாங்க இல்லையா, அதே போன்று அவர் ஒரு எழுத்தாளராக இருந்தார். அவர் தான் இந்த ஒரு செயலை செய்தார்னு சொல்றாங்க. ஆசிப் இப்னு பர்கியா எழுத்தும் பலவிதமான பேர்கள் எல்லாம் தஃசீர் எழுதுறாங்க. ஆனா அதில் இஸ்ரேல் ஆதாரம் மிகவும் குறைவான ஒன்று. மிகவும் நெருக்கமான குர்ஆன் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஆதாரம் என்று பார்க்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே என்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஏன்னா யாருக்கு வேதத்துடைய கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு சொன்ன யாரு, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க அப்படிங்கிற கருத்து. அதான் பேருங்க சொல்லல. இப்னு அப்பாஸினுடைய கருத்து, முஜாஹித் பத்தாதா ரஹிமஹுல்லாஹ் தாபீகள் அதை சொல்றாங்க, ஆசிப் இப்னு பர்கியான்னு சொல்லி. இன்னொரு கருத்து இருக்கிறது, நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீலாக இருக்கிறார்கள், அவர்கள் துஆ செஞ்சாங்க. அப்ப தஃசீர் பகவதியில கூடுதலான விளக்கம் எழுதிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆசிப் இப்னு பர்கியா உடனே சஜதா விழுந்தார்கள், அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலமை சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சில ஞானங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. அது மார்க்க கல்வியை முறையாக படித்து அமல் செய்து அழைப்புப்படி செய்யக்கூடிய அந்த அழைப்பாளர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வெகுமதி அல்லாஹ் கொடுக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசம் என்ற ஒரு அற்புதத்தை தருகின்றான். அதான் கராமத்துன்னு சொல்லுவோம். நபிமானத்துக்கு வெளியே வந்து அது அற்புதம் முஅஜிஸா, இறைநேசத்துக்கு வந்து அது கராமத். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையில கராமத் அவுலியா ஹக், இறைநேசத்துடைய கராமத்து உண்மை என்பது நம்ப வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உறுதி செய்கின்ற கொள்கை. அப்ப அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அவருடைய அர்ஷ் தடாலம் நின்றுச்சுங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு பல ரிவாயத்துகள் சொல்றாங்க, யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த ஒரு இஸ்மை அவர்கள் மொழிந்தார்கள். யாதல் ஜலாலி இக்ராம், அஹ்தினி எனக்கு ஹிதாயத் கொடு, இஸ்தினி எனக்கு பானம் போட்டு, ரிஸ்கினி எனக்கு உணவை குடிப்படி, அந்த வார்த்தைப்படி சொல்லிக்கலாம்.
சில அறிவிப்புல வருது யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தையை அவர்கள் ஓதினார்கள் என்ற ரிவாயத்தில் வருது. தஃசீர் இப்னு கஸீர்ல இமாம் சுஹரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த துஆ ஓதுனாங்க, யா இலாஹனா யா இலாஹனா வ இலாஹ குல்லி ஷைஇன், எங்களுடைய இரட்சகனே, முழு உலகத்துடைய இரட்சகனே, இலாஹன் வாஹித், அன்த ஒரே ஏக இறைவனாக இருக்கிறாய், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் இல்லை, யஅ்தினி பிஅர்ஷிஹா, என்னிடத்தில் அர்ஷை கொண்டு வந்து கொடு, அப்படிதான் துஆ செஞ்சாங்க. அப்ப அவங்க செஞ்ச வசீலா என்ன? வசீலா என்ன? இதன் பொருட்டால் அதன் பொருட்டால் அப்படின்னு சொல்றது வசீலா. மார்க்கம் அனுமதிச்சது, ஆனா எந்த அடிப்படையில் மார்க்கம் அனுமதிச்சது அப்படிதான் வசீலா கேட்க முடியும். ஆரம்பித்த நல்லடியார்களோட கேட்க முடியாது, அவங்க மரணிச்சு போயிட்டாங்க. தேனேசல் மூலியமா கேட்க முடியாது, நபிமார் மூலியமா கேட்க முடியாது. ஆனா என்ன கேட்கலாம்? அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு கேட்கணும். ரசூலுல்லாஹி வஸீலா, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு வசீலா கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இஸ்முல் அஅதம் சொல்லக்கூடிய ஜப்பார், கஹ்ஹார், ரஸாக், ஃபத்தாஹ், அலீம் என்று சொல்லக்கூடிய 99 திருநாமங்கள், 99 மட்டுமல்ல 99 திருநாமங்கள் அல்லாஹ் சிலதை மறைச்சு வச்சிருக்கான். அதை சில பேருக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கான். எனவே ஜமீ அஸ்மா வ சிஃபாத், அதனாலதான் மார்க்க கல்வியில் முதன்மையான கல்வியான இஸ்லாமிய கொள்கை அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கையில் தௌஹீத் 3 வகைப்படும். தௌஹீத் உலூஹிய்யா, ருபூபிய்யா, அஸ்மா வ சிஃபாத். இறைவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்வது, ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்வது, அதற்கு பல பண்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொன்னாலும் அதுபடி ஏற்றுக்கொள்ளணும் என்ற பண்புகளையும் அல்லாஹ் சொல்கிறான். இது அடிப்படையான விஷயம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இந்த தௌஹீதினூடாக கேட்டாங்க, இறைவா நீ ஒருவன், இணை துணை இல்லை, இணை கற்பிக்க முடியாது என்று தௌஹீதை வைத்து அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அதனூடாக அல்லாஹ் உதவியை கொடுத்தான். அப்ப இதுக்கு மாற்றமாக ஷிர்க்குனூடாக அல்லாஹ்வுடைய உதவி வராது, அல்லாஹ்வுடைய கோபம் வரும். இணை கற்பித்தனூடாக அல்லாஹ்வுடைய கோபம் வரும் என்றும் அறிஞர்கள் அல்லாஹ் இப்னு கஸீர், அதே போல இமாம் தஹவி போன்ற அறிஞர்கள் எல்லாம் விளக்கம் எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இங்க வந்து அத்தௌஹீத் வ அஹ்மியத்து பில்லாஹி தஆலா வ அலல் ஷிர்க் பிஹி, இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை கொண்டு நாம் தௌஹீதை பறைசாற்ற வேண்டும் என்ற அற்புதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வசனத்தோடு குறிப்பிடுகிறார். அதே போன்று மார்க்க கல்வியை முறையாக படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய வெகுமதி என்ன என்று சொன்னால், படைப்புகள் என்று அவர் அஞ்ச மாட்டார்கள், சத்தியத்தை உறக்க சொல்வார்கள், அதோட அல்லாஹ் உதவியை அவர்கள் பெறுவார்கள். இதுக்கு நம்ம சீராளமான உதாரணங்களை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழப்படுத்தப்பட்ட அந்த சஹாபாக்களே ஒரு சிறந்த உதாரணம். நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை எவ்வாறு நாம் சரி செய்து கொள்வது என்பதை எல்லாம் குர்ஆன்ல சொல்லிட்டேன். என்ன நம்ம சொல்லிட்டேன்? குர்ஆனோடாகவும் சுன்னானோடாகவும் நீங்கள் தீர்வுகள். இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவை விளக்குவது என்று விளக்கி வச்சிருக்கிறோம், ஆனா அதுக்கு அடிப்படையாக இன்னொரு விஷயம் விளங்குறது. அறிஞர் ஷேக் வலித சரீனா ஹஃபிதஹுல்லாஹ் ஒரு உஸ்தாத் படத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. ரியாதுல சவுதியில தனி சிறந்த ஒரு அறிஞர். இந்த 3 விஷயங்கள் மூமின் இடத்துல ஒரு உசூலாக அடிப்படையான ஒரு கொள்கை கோட்பாடாக இருந்தது என்று சொன்னார். அவர் வழிகட மாட்டார், பிறரையும் வழிகெடுக்க மாட்டார். இந்த 3 உசூல்கள், 3 சட்டங்கள். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் அவைகள் அனைத்தும் அது இபாதத் குல்லுஹா ஜமீஆ முஅ்தகிதாத்துஹா முஸ்தம்பத்து மினல் குர்ஆனி வஸ் சுன்னah. குர்ஆன் சுன்னாவிலிருந்து மட்டுமே எடுத்து சொல்ல வேண்டும். இது முதலாவது உசூல். இதை யார் ஒழுங்காக ஃபாலோ பண்றாங்களோ அவர் வழி கெட மாட்டார், பிறரை வழி எடுக்க மாட்டார். இரண்டாவது விஷயம், அல் முஸ்தம்பத் மினல் குர்ஆன் வஸ் சுன்னah பி ஃபஹ்மி அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தன்கீர் செய்யப்பட்ட சஹாபாக்களின் விளக்கத்தின் அடிப்படையில் விளக்குதல். இங்கதான் வழியிட்டு போறது நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன் குர்ஆன் சுன்னாவை விளக்குறோம் என்று இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனா எந்த அடிப்படையில் விளக்குறது? அங்கதான் பிரச்சனை. நம்ம சிந்தனை அடிப்படை இல்லையா, நமக்கு சொல்லிக் கொடுக்க அடிப்படை இல்லையா என்று சொன்னால் அப்படி இல்லை. சஹாபாக்கள் அதை எப்படி நமக்கு விளக்கினார்கள்? சஹாபாக்கள் எல்லாம் நம்ம முந்தி வந்து சேராது. எந்த ஒரு நபிமொழியா இருக்கட்டும், ஹத்தஸனா, அக்பரனா எல்லாம் போய் என்னுடைய உஸ்தாத் ஷேக் ஆபிர் ஹசன் நதவி, அவருடைய உஸ்தாத் ஷேக் அப்துல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி, உஸ்தாத் ஷேக் அப்துல் ஃபத்தா அபு பக்கர் ரஹ்மத்துல்லாஹ், இப்படியே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கிட்ட 19 உஸ்தாதாக திரும்பி எனக்கு உஸ்தாதாக இருக்கிற சொல்றாங்க. அடியாருக்கு 19 உஸ்தாதாக வருகிறார்கள். அப்ப இந்த ஒரு சனத், இந்த ஒரு தொடர்பு இருக்கிற சங்கிலி தொடர், இதுதான் மார்க்க கல்வியோட அந்தஸ்து. அப்ப இது ஆதாரமிக்க ஒரு விஷயமாக அங்க சொல்வதற்கு தான் இந்த ஒரு கருத்தை முன்வைத்தேன். அப்ப சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மார்க்கத்தை தெளிவாக விளங்கினார்கள், நமக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அதுதான் நம்ம 3 உசூல்கள் சொன்னோம். அப்ப சஹாபாக்களுடைய விளக்கத்தில் விளக்கம். நம்ம எந்த ஒரு வசனம் நம்ம படிச்சாலும் சரி, அதுக்கு நீங்க தஃசீர் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாஸ் கருத்து சொல்லியிருப்பாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொல்லியிருப்பாங்க. அவருடைய மாணவர்கள் கத்தாதா, முஜாஹித், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சங்கியான இமாம்கள் வரை அந்த சில்சிலா, அந்த தொடர்பு இருக்கிறது, அந்த மன்ஹஜ், அந்த வழிமுறை இருக்கிறது, சொல்லாமல் போகும். அப்ப இந்த 2வது உசூல் வந்து நம்ம என்ன செய்யணும், பக்காவா பட்டி படிக்கணும். குர்ஆன் சுன்னாவிலிருந்து இபாதத்துகளை விளக்குறது மார்க்க விஷயங்களை, அடுத்ததாக அதை சஹாபாக்கள் விளக்கத்தில் விளக்குவது. இது 2வது. இன்னைக்கு சமூகத்துக்கு குறைச்சு போச்சு. அதனால நிறைய வழியெடுங்க, நிறைய குழப்பங்கள். ஒன்று இன்னைக்கு சொல்றது, நாளைக்கு இல்லைங்கிறது, நாளைக்கு நாமங்கிறது, மாத்துறது. காரணம் என்ன? அந்த மனுஷன் தவறான. 3வது விஷயம், லா மத்ஹல் அக்லி ஃபில் கைனியாத், மறைமுகமான விஷயத்தில் புத்திக்கு எந்த விதமான இடமும் இல்லை. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாய்தாக்கள் இருக்குது, எச்சரிக்கைகள் இருக்கு. இதுல போய் என்ன செய்யக்கூடாது, அறிவியல் செய்யக்கூடாது, வாழக்கூடாது. சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். 3வது விஷயம், இதை இன்று சமூகம் விளங்கிக் கொண்டால் வழிகள் இருப்பது மறைந்து போகும். என்ன செய்யறோம், நமக்கு இந்த ஒரு ஹதீஸ் புத்திக்கு படல, ஏன்னா புத்திக்கு படல, பத்தடி போடலாம் சொல்றாரு. அப்ப இந்த ஒரு உசூல் அடிப்படையில் அறிவை நாம் பகுத்தறிவை குர்ஆன் சுன்னாவை விளக்குவதற்கு தான் பயன்படுத்துமே தவிர நிறுத்து பார்ப்பதற்கு அறிவை பயன்படுத்தப்படாது. குர்ஆன் சுன்னா நமக்கு பகுத்தறிவையும் அறிவையும் போட்டிருக்கிறது, ஆனால் அறிவை நிச்சயமா செலுத்தக்கூடாது. அப்போ உதாரணமாக மிகப்பெரிய ஒரு ஷிர்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இறைநேசர்கள், நபிமார்கள் அவர்களிடத்துல என்ன செய்யறது, நேர்ச்சி செய்யறது, அவர்களிடத்துல இஸ்திகாசா செய்யறது, எங்களுக்கு குழந்தையை கொடுங்கள், அது செய்யுங்கள், இது செய்யுங்கள். காரணம் என்ன? அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க துவா கேட்டமா இல்லையா? என்ன காரணம் சொல்றாங்க? அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு துவா செய்ய சொன்னமா இல்லையா? இப்போ அவங்க ஹயாத்துல தான் இருக்காங்க, அவங்கள மௌதாங்கல்ல அறிவை சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லுது மரணித்து விட்டார்கள், நல்லா எடுத்து உயிரோடு இருக்கலாம். குர்ஆன் தெளிவாக தான் சொல்லுது, நம்ம சரியா வளர்க்க. அவர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், இறைநேசர்கள், தௌஹீதுக்காக, மார்க்கத்துக்காக தம் உயிரை கொடுத்தவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களால் எந்த உதவியும் யாருக்கும் செய்ய முடியாது. மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வால் மட்டுமே உதவி நம்ம செய்ய முடியும். அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும், படைப்பிடத்தில் கேட்கக்கூடாது. இப்ப இந்த 3 உசூல்களை நாம் மனதில் ஆழம் தெரிவிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் மார்க்க. அதை தொடர்ந்து நான் பார்த்தோம் என்று சொன்னால், சீரால் நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அற்புதமான சம்பவம். நம்முடைய உஸ்தாத் ஷேக் அப்துல் சனதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எப்பொழுது பயான் பண்ணாலும் சரி, எப்பொழுது கருத்துக்கள் சொன்னாலும் சரி, இந்த சம்பவத்தை சொல்லணும். ஒரு தாக்கம் வரும், ஒரு இஸ்லாமிய விழிப்புணர்வு ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தப்பட்ட தேரியாக இல்லாம நடைமுறைக்கு இலகுவான ஒன்று சீரா. சதாசனுடைய வாழ்க்கை வரலாறு, இதுவும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதை கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் அக்கறையோடு படிக்கணும். எப்படி எல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சீரால தான் பார்க்கணும். அப்ப பாரிசிய யுத்தம் நிகழ்கிறது. பாரசீகர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நிகழ்கிறது. சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை தளபதியாக இருக்கிறார்கள். அப்ப ருஸ்தும் என்ற ஒரு தளபதி எஸ்தஜிக்கு சொல்லக்கூடிய அந்த மன்னருடைய ஒரு தளபதியாக இருக்கிறார். கண்டுக்கவே இல்லை, அது பல காலம் ஆச்சு. அவங்க அங்க என்ன செய்யறாங்க, கேட்டு கூட உட்கார்ந்து இருக்காங்க. போர் செய்ய வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னோட போர் செய்ய வந்ததுக்கு நான் எவ்வளவு பெரிய வல்லரசு, நீ ஆடு மாடு வைக்கிற ஆளு, ஒட்டகம் வைக்கிற, நீ எல்லாம் இனி எதுக்குன்னு சொல்லுவாங்க வரையாடி அப்படின்னு என்ன செய்யறாங்க, துச்சமாக அவர்கள் பரிகாசம் செய்கிறார். அப்ப இறுதியாக அவங்களுக்கு மெசேஜ் போகுது, வந்திருக்கவங்க சாதாரண பார்க்கறது ரொம்ப பட்டிக்காட்டமாக இருப்பாங்க. ஆனா
அவர்கள் ஒரு பொருளை பங்கு பெற்றால் வெற்றி பெற்று தான் செய்யும். அப்போ ஒரு நடுவர் பயவர் அப்போ பேச்சுவார்த்தை தயாராக அப்போ வந்து உங்க கமாண்டரை வர சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சஹல் நபியுல்லா ஸல்லல்லாஹு அவர்கள் தான் போகல பேச்சுவார்த்தை. முன்னாடி 3 சஹாபாக்கள் போறாங்க. முதல்ல போனது யாரு? ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. மிகவும் உயரத்தில் கம்மியான ஒரு சஹாபி. அவனுடைய வாழ்வு அடைஞ்சிருக்குது. ரொம்பவும் பிடித்த ஆடை உடுத்தி போறாங்க. மஜ்லிஸுக்கு தெரியும் தளபதி ஒரு மன்னருடைய அரண்மனை எப்படி இருக்கும் உங்களுக்கு. அங்க போகும்போது என்ன செய்யறாங்க? அவங்களுடைய அந்த கோவிலுக்கு கழுதை என்ன செய்யறாங்க? இந்த ஓரமா கட்டி போடுறாங்க. வெளியே கட்டி விட்டுட்டு வாங்குறாங்க. என்ன செய்யறாங்க? அரண்மனையில ஒரு பக்கமா கட்டி போடுறாங்க. உங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் உள்ள வரணும். நானா வரல, நான் அழைக்கப்பட்டிருக்கேன். வெளியே விட்டா நான் திரும்பி போயிடுவேன். என்ன சொல்றீங்க? இல்ல உள்ள ஒரு ஏதோ அப்படிங்கிற புஸ்தகம் உள்ள வர சொல்லுங்க. வர்றாங்க. அவருடைய உடைந்த வாழ், அங்க இருக்கக்கூடிய அந்த எல்லா விரிப்புகள் பவளங்கள் இன்னும் உயர்ந்த அந்தஸ்துள்ள விரிப்புகள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரிச்சு போகுது. அவங்களுக்கு மட்டும் துணியா ஒண்ணுமே இல்லை. ஆசை இதுதான் நபிகள் தரிதே செய்த அந்த சஹாபாக்கள். அவங்க போறாங்க. எதற்காக இருக்கீங்க? மாஜா அபிக்கும் எதற்காக நீ என்ன சொல்றாங்க? பதில் அல்லாஹ் தஆலா. நாங்க வரல, அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்காங்க. இன்னும் குறிச்ச மின் இபாதத்தில் இபாத் இலா ரப்பில் இபாத். படைப்புகளை வணங்கக்கூடிய மக்களை படைப்பானாகி அல்லாஹ்விடம் திருப்பி கொண்டு போக வந்திருக்கிறோம். ஒமின் தீக்க துனியா இலா சஅதிஹா. நெருக்கடியான உலகத்திலிருந்து விசாலமான ஆகிரான் பக்கம் ஒரு அழைத்து சொல்ல வந்திருக்கிறோம். ஒமின் ஜூல் அதியான் இலா அடில் இஸ்லாம். அநீதங்கள் இழைக்கக்கூடிய மதங்களுக்கு மத்தியில நீதிக்கு சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் பக்கம் உங்களை அழைத்து சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னா ஆடிச்சு தண்ணி கொள்வாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க நினைச்சு பார்த்தாரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. இவெல்லாம் என்ன பேச போறாரு, நம்மளோட பேசுற தண்ணி இருக்கான்ற மாதிரி. ஆனா இது ஒரு நாங்கள் பேசின வார்த்தை எஸ்டேட்டோடைய அரண்மனை குறுகிய. இதுதான் வந்து மார்க்க கல்வியினால் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம். சத்தியம் கொண்டு உரைக்கும் பொழுது கேட்பவர்களுக்கு அல்லாத வகையுடைய ஒரு தாக்கத்தை தரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்க நம்ம சொல்றோம். இறுதியாக விஷயம் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். லா தசுப்பு அத்தீக் ஃபைன்னஹு யுப்ரிது லிஸ்ஸலாத் என்ற நபிமொழி வருகிறது. ஸெய்த் இப்னு ஹாரித் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஷேக் நாசிர் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹ் சொல்றாங்க இந்த ஹதீஸ். இது அபூ தாவூத் நஸீ சுனன் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. சேவலை திட்டாதீர்கள். லா தசுப்பு அத்தீக் சேவலை திட்டாதீர்கள். அது தொழுகைக்காக உங்களை எழுப்பிவிடுகிறது. அப்ப நம்ம உஸ்தாத் சொல்லுவாங்க சேவல் இருக்கிறது அது தொழுகைக்காக எழுப்புது என்ற ஒரு உயர்ந்த சில கேட்சாலும் திட்டாதீங்க. அப்ப இந்த நேரம் வாங்க சொல்லக்கூடிய மாதிர்கள், இந்த நேரம் தொழுகைக்குரிய நினைத்துக்கூடிய இமாம்கள், அவர்கள் உருவாக்கக்கூடிய அரபு கல்லூரி உஸ்தாத்மார்கள், இவர்களை நாம் பரிகாசம் செய்வதோ அவருடைய கண்ணியத்திற்கு முரணாக நடந்து கொள்வதோ கூடாது என்ற கருத்தையும் சொல்றாங்க. ஃபௌக சௌத்தி நபி வரக்கூடிய வசனத்திற்கு அறிஞர்கள் நடந்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு மேல உங்க வார்த்தையை உயர்த்தாதீங்க. அடுத்த சில தஃசீர் வல்லுநர்கள் நடந்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, ஆனா அந்த நபுவத்துடைய கல்வியை சுமக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய குரலுக்கு மேல் குரலை தூக்காதீர்கள். இதுக்கு என்ன நடந்து சொல்றாங்கன்னா அவங்க கண்ணியப்படுத்தி அவங்க தலையில வைக்கின்ற அர்த்தம் கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு மார்க்கம் புரியும். எனவே சுன்னத்துக்கு எதிராக எந்த பிதஅத்தும் உயரக்கூடாது அப்படின்ற கல்வி சொல்றாங்க. எங்க அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் கல்வின்னு சொன்னாவே அல்லாஹ் ரசூல் சொன்னதான் கல்வி. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறது கல்வி கிடையாது. அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு சமூகத்துக்கு விழிப்புணர்வு இல்லை. அது எனக்கு புரியல அல்லது நான் படிக்கணும் விளங்கணும் அப்படின்னு போயிடறாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க செஞ்சிருக்கோம் அடிப்படைஞ்சோம். அந்த காலத்துல முனாஃபிக்குடைய ஈமான் சமூகத்துக்கு குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல முனாஃபிக்குகள் கூட ஜமாத் தொழுகை விடுபவர்கள் முனாஃபிக் என்று சொன்னோம்னா எங்க தான் முனாஃபிக் தெரிஞ்சுட்டு வருவோம். ஹபுவன் ஒரு ஹதீஸ்ல இழுபட்டவர்களாக தொழுகைக்கு வந்தாங்க. அப்ப பாருங்க முனாஃபிக் உள்ளத்துல கூட குர்ஆனுடைய ஒரு அசர் ஒரு தாக்கம் இருந்துச்சு. அப்ப அந்த காலத்துல சஹாபாக்கள் எதை கொண்டு அஞ்சினாங்க அப்படின்னு சொன்னா ஹலாலான விஷயத்தை கொண்டு அஞ்சினாங்க.
உங்களுக்கு தெரியும் சிறந்த ஒரு மஷூரான ஒரு ரிவாயத். நாஃபல் அன்தரா அந்த முனாஃபிக் ஆகிவிட்டார் சொல்றாங்க இல்லையா? அந்த நபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க, விசாரிக்கிறாங்க, என்ன ஆச்சுங்களா, நல்லா தானே இருந்தீங்க, என்ன இல்லை நான் முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்னா. என்ன விஷயம்? நபிசாரசனுடைய அவையில் இருக்கும்போது அவங்க ஒரு காப்பி வருவாங்க, நபியுடைய வகையை எழுதக்கூடியவர். நபிசாரசனோட இருக்கும்போது சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கு, நரகத்தை பார்க்குற மாதிரி இருக்கு, அச்சம் இருக்கு. ஆனால் வீட்டுக்கு போயிட்டா அல்லது கடைக்கு போயிட்டா வியாபாரத்தை பார்க்க போயிட்டு என்ன உண்டாகுது? அந்த கேஃபியத் இல்லை, அந்த ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே ஒரு சூழல் தான். வாங்க 2 பேரும் போக சொல்றாங்க. பாருங்க, அபூபக்கர் சித்திக் அவங்களும் சேர்ந்து போனாங்க. அப்படிதான் இருக்கணும். பெரிய சஹாபி சின்ன சஹாபி எல்லாம் இல்லைங்க. அந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் போது மறக்கிறது கிடையாது. இறையச்சம் ஒன்றுதான், அதுதான் மதிப்பிடக்கூடியது. அப்ப போறாங்க, சார் என்ன சொல்றாங்க? சாஅத்தன் சாஅத்தன் சாஅ 4 தான் சொல்றாங்க. இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அதாவது எண்ணூறு இருக்கும்போது உங்களுடைய கைஃபியத்தும் உங்களுக்கு இருக்கு, நல்லதுதான். நீங்க போயிட்டீங்க, உங்களுடைய மனைவி மக்களை பார்க்குறீங்க, வியாபாரத்தை பார்க்குறீங்க, அப்ப இறைச்சம் குறைஞ்சமா இருக்குன்னா அப்படியும் அது இயல்புதாங்க இஸ்லாம். ஆனா சேர்த்து என்ன சொல்றாங்க? ஆனால் என் முன் நீங்கள் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு உங்களை யாரும் பார்க்காத பொழுது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சும் பொழுது உங்களுக்கு இருந்துச்சு சொன்னா 3 விஷயம் சொல்றாங்க. அந்த 2 விஷயம் பாவங்கள் அதிகமாக நிகழக்கூடிய ஒன்று. ஒன்று படுக்கை அறை, இன்னொன்று வீதி. வீதியிலும் படுக்கையிலும் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த ஒரு உணர்வு, அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்ற உணர்வு இருக்கும் பொழுது மலக்குகள் இசாஃபிஹூனகும் அன்தும் ஃபில் ஃபிராஷ், நீங்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது மலக்குகள் முசாஃபா செய்றாங்க, சலாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சிறந்த ஒரு கேஃபியத் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கு எப்ப புரியும் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை பொருளிலிருந்து ஓதும்போது தான் நமக்கு தௌஃபீக் கிடைக்கும். ஒரு வேத புத்தகமாக மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு 10 நன்மை, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நன்மை சம்பாதிக்க வந்திருக்கோம்னாக்க, அல்லது நமக்கு அல்லாஹ் அனுப்புகின்ற மெசேஜை விளங்கி அமல் செய்ய வந்திருக்கிறாங்க. அப்ப எத்தனை பேர் நாம் திருக்குறானை பொருளிலிருந்து ஓதுகிறோம்? அப்ப மார்க்க கல்வி கண்டிப்பாக அவசியம். நம்ம திருக்குறானை நாம் பார்த்து ஓதுறோம், அது ஒரு இபாதத்து முஸ்தகில்லா. திருக்குறானை பார்த்து ஓதுவதும் ஒரு வழிபாடு, வணக்கம், அதுக்கு நம்ம டவுட் கிடையாது. ஆனால் அதை புரிந்து ஓதும். அவர்கள் திருக்குறானை சிந்தித்து ஓத மாட்டார்களா? அவருடைய உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? எதை தடுக்குது அப்படின்னு நல்லா கேட்கணும். அப்ப ததப்புராக நாம் என்ன செய்யணும்? விளக்கணும். அப்ப அவர் போன்ற பெரும் சஹாபாக்கள் துணிச்சலாக சத்தியத்தை பேசினார்கள் சொன்னா அந்த மார்க்க கல்வி தான். அந்த மார்க்க கல்விக்காக நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நேரங்களின் காலங்களையும் ஒதுக்க வேண்டும். இறுதியாக ஒரு சம்பவம் சொல்லி கொடுத்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஷேக் ஜியாவுர் ரஹ்மான் ஆஸமி ரஹிமஹுல்லாஹ், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அறிஞர் பான்லால் என்று சொல்லக்கூடிய பெயரில் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவராக இருந்தவர் 15 வயசுல இஸ்லாமுக்கு வர்றாங்க. திருக்குறானை மனனம் செய்கிறார்கள். அங்கு தமிழ் இருக்கக்கூடிய ஒபாமா தாருசாமில் படித்து உமரியாக ஆகிறார்கள். பிறகு மதீனா யூனிவர்சிட்டி போறாங்க. அங்க போய் பெரிய பண்டிதர் ஆகிறாங்க. அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டி பிஹெச்டி முடிக்கிறாங்க. பிறகு மதீனா யூனிவர்சிட்டியே பெரிய ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அல் ஜாமி அல் காமில் ஃபி ஸஹீஹ் ஹதீஸ் ஷாமில் அப்படிங்கிற புத்தகம் எழுதுறாங்க. 13 வால்யூம், 100 ஹதீஸ் கிதாபுகளை ஒன்று திரட்டி சஹீஹான ஹதீஸா எழுதுறாங்க. 14 கிதாபுகள் சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் தேர்வு செஞ்ச புத்தகங்கள் 14 சொல்ற மாதிரி 6 கிரந்தம், குதுபு சித்தாங்கிறோம், 9 கிரந்தம் வரும். அப்போ டோட்டல் ஹதீஸுடைய அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 14 புத்தகங்கள். அதுல இருந்து மஆலி சுன்னா நபவியா கூட மாஷாஅல்லாஹ் ஷேக் அஹ்மத் ஷாமி அவங்க சமீப எழுதுனாங்க. நான் ஒரு நண்பர்கிட்ட அதெல்லாம் தான் சொன்னேன். அவர் மாஷாஅல்லாஹ் உடனே தர்ஜுமா பண்ணி வெளியிட்டு இருக்கிறார். மஆலி சுன்னா நபவியா சஹீஹான ஹதீஸுடைய கோர்வை மாஷாஅல்லாஹ் அவருடைய உழைப்பால் தமிழ்ல நீ வந்திருக்க வாங்கி கண்டிப்பா படிக்கணும். சஹீஹான ஹதீஸ்களை திரட்டி எழுதியிருக்கிறாங்க. அப்படி அறிஞர் அவர்கள் 20க்கும் அதிகமான புத்தகங்கள் அரபில் எழுதி சவுதி சிட்டிசன் வாங்கினாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் நான் முஸ்லிம் இருந்தவர் பாருங்க. மார்க்க கல்வி எங்க கொண்டு போயிடுச்சு? உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போயிடுச்சு. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய ராபித்துல் ஆலம் இஸ்லாமிய சொல்லக்கூடிய முஸ்லீம் லீக் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மாஷாஅல்லாஹ் ஒரு உலகத்திலும் பள்ளிகள் கட்டி கொடுக்கிறது, அதே போன்ற மதரசாக்கள் கட்டி கொடுக்கிறது, அழைப்பு பணி செய்யறது, பெரிய பணி செய்யறாங்க. அவர்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு முஹத்திஸாக ஹதீஸ்கள் வருவதாக இருக்காங்க. அப்ப அப்துல் ஹக்கீம் அல் ஹம்மான் சொல்லக்கூடிய எதிர்த்துல ஒரு அறிஞர் வர்றாரு. வந்து அவங்க சொல்றாங்க, எது சொல்ல வரோம்னா, மார்க்க அறிஞர்கள் குறிப்பாக மார்க்க அறிஞர்கள் பெரிய அறிஞர் சஹாபாக்கள் உதாசீனப்படுத்துவதற்காக நாம
மார்க்க அறிஞர்களை இழிவாக பேசும் தன்மை என்ன தண்டனைங்கிறது இந்த சம்பவம் அதுதான் சொல்ல வேண்டாம். இது வந்து சனதோட எழுதி அவங்க சைன் பண்ணி அந்த பேப்பர் எடுத்தது அதை தரிசமா பண்ணி முகநூல் வெளியிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சொல்றாங்க? ஷேக் அப்துல் ஹக்கீம் அல் ஹமாதா எகிப்து நாட்டில் மஹ்மூத் அபு ரையான் என்ற அறிஞர் இருந்தார். கல்வி சில சமயம் முறையா கத்துக்கல, சஹாபாக்கள் விளக்க அடிப்படையில் கத்துக்கலன்னா அதே கல்வி வழிகிறது. மன இச்சை அடிப்படையில் ஒருவர் கல்வியோடு இந்த வகையோடு விளையாடுவார் சொன்னா அவரை கொண்டு அல்லாஹ் வழிகாட்டி தான் கொடுப்பான். அப்படிங்கிறத நம்ம வரலாறு எடுத்து பார்த்துக்கிட்டோம் இப்போ வரைக்கும். அப்ப மஹ்மூத் அபு ரையா சிறந்த ஒரு அறிஞர். அதுவா சுன்னால் முஹம்மதியான் புத்தகம் எழுதுறாரு. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கேலி கிண்டல் பண்ணிடுறாரு. ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1 வருடம் 9 மாசம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். சில ரிவாயத்துல 3 வருஷம் வருது, 2 வருஷம் வருது. அவருடைய ஒரு கருத்து சொல்றாங்க, கிதாப் எழுதிருக்கிறது. எப்படி ஒரு வருடம் 9 மாசம் வாழ்ந்தவர் 5374 ஹதீஸ் சொல்ல முடியும்? அப்ப இது வந்து ஏதோ சம்திங் ராங் என்ற ஒரு தஷ்கீக்குல் குலூபில் முஸ்லிமின், முஸ்லிமுடைய உள்ளங்களில் சந்தேகம் என்ற நஞ்சை விதைக்கிறார். அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? அப்ப ஹதீஸ் மேல உள்ள பிரிவு போயிடும். சஹாபாக்களே அதிகமாக ஹதீஸ் அறிவிச்சவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 2000 ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதிகமா அறிவிச்சவங்க. இன்னொரு கிதாப் எழுதுறாரு அபூ ஹுரைரா ஷேக்குல் முகீரா. அபூ ஹுரைராவும் ரொட்டி துண்டு தான் சொல்றேன். முகீராங்கிறது ஒரு உணவு, எகிப்தில் சாப்பிடக்கூடிய. அவர் வந்து உணவு பதத்துக்காக ஷேக்கு, உங்களுக்கு ஷேக் கிடையாது, உங்க இழிவு எழுதிடுறாரு. அல்லாஹ் அக்பர். அந்த அறிஞர் பல புத்தகங்கள் எழுதுறாரு. அந்த காலத்துல இருந்த யமன் நாட்டை சேர்ந்த மஅலவி அல் யமானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அர்-ரத்துல் வாஃபிர் அப்படின்ற புத்தகத்துல அவங்களுக்கு கடுமையாக என்ன செய்யறாங்க, பதில் கொடுக்குறாங்க. பல அறிஞர் அந்த காலத்துல விளக்கம் கொடுத்துறாங்க. ஆனா அந்த அறிஞர் மரணத்துக்குள்ள தௌபா செஞ்சு மீண்டுட்டாரா அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லி அப்துல் ஹக்கீம் ஹமாதா அறிஞர் எகிப்தை சேர்ந்தவர் போறாரு. எங்க போறாரு? அவருடைய வீட்டுக்கு போறாரு. அவருடைய பிள்ளைகள்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு. ஒரு வயசாயிடுச்சு அவருக்கு, மஹ்மூத் அபு ரையானுக்கு வயதாயிடுச்சு. அப்ப அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இல்ல அந்த உடம்பு சரியில்லை, பார்க்க வர மாட்டோம் அப்படின்றாங்க. இல்ல நான் பார்த்துட்டு அவருக்கு நினைவூட்டிட்டு தான் போவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நிர்பந்தத்துக்கு பிறகு சரி போக அப்படிங்கிறாங்க. இப்படி பார்த்தா அந்த அறிஞர் எப்படி இருந்தவர், எத்தனையோ புத்தகங்கள் எழுதினார், எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணவர். சஹாபியை கேள்வி பண்ணனால அல்லாஹ் கூட தண்டனை பாருங்க, இழைச்சு போய் கண்ணெல்லாம் வெளியே மூச்சு இருண்டு போய் மனநோய் பிடித்த பைத்தியக்காரா அபூ ஹுரைரா வராதே அப்படிங்கிறார். உள்ள போனோம், அவர் அமைதிப்படுத்துறாங்க. நான் வந்து அப்துல் ஹக்கீம் ஹமாதா சவுதியிலிருந்து வரேன், எகிப்தை சேர்ந்தவர், உங்களை பார்க்க நல்ல விசாரித்து தான் வந்தேன். அபூ ஹுரைரா பக்கத்தில் வராத பயப்படுறாரு. வலது பக்கம் திரும்ப அபூ ஹுரைரா, இடது பக்கம் திரும்ப அபூ ஹுரைரா அதுதான். அப்ப அல்லாஹ் பாருங்க உலகத்தில் தண்டனை கொடுத்தான். பல அறிஞர்கள் அவர் பற்றி புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எது சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, மார்க்க விஷயம் சாதாரணது கிடையாது. இந்த வஹீங்கிறது, இறை செய்திக்கிறது, அதை அல்லாஹ் எப்படி இறக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை எப்படி சஹாபாக்கள் விளங்குனாங்களோ அந்த அடிப்படையில் விளங்கல அப்படின்னா குழப்பங்களும் வழிகளும் தான் மிச்சம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அது. அதை ஷேக் ரியாவுர் ரஹ்மான் ஆஸிமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு விளக்குகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை தெளிவாக விளங்கி அமல் செய்து அதை மக்களுக்கு எதிர் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கிடுவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.